வணக்கம். பாண்டிச்செம்மி, பாரதிய ஜனதா கட்சி, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய அணி மற்றும் சமூக ஊடக பிரிவு பொறுப்பாளர். இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக கன்னியாகுமரியை சேர்ந்த விஜய் வசந்த் அவர்கள் பொறுப்பேற்ற நிலையில் இன்று சென்னையில் உள்ள தியாகராஜ நகரில் உள்ள ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் இல்லத்தில் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும்போது இன்று நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி ஐயா பெருந்தலைவரின் ஆட்சி என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதை வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஒப்பற்ற தலைவர் தனக்கென்று வாழாமல் தன் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு முதல்வர் அவருடைய பெயரையும் புகழையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி திராவிட அரசாக இருக்கட்டும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோன்று இனி வரும் காலங்களில் இதுபோன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை இழிவுபடுத்தும் விதமாக தாங்கள் செயல்பட்டால் வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தாலும் தக்க பாடத்தை புகட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவரின் முரட்டு பக்தர்கள் அனைவரும் தெளிவாக சிந்தித்து வருகின்ற தேர்தலில் தொடர்ந்து இது மட்டுமல்ல, தொடர்ந்து திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள், எம்பிகள் அனைவருமே சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ந்து பெருந்தலைவரின் பெயரை இழிவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து செயல்பட்டது சமூக வலைதளங்களிலேயே இருக்குது. இதை நம் மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலில் தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், நம் நாட்டின் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஒருபோதும் ஐயா பெருந்தலைவர் அவர்களின் புகழையோ அவர் செய்த ஆட்சியையோ உங்களால் கொடுக்க இயலாது என்பதை இந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களை இந்த நேரத்தில் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.